மக்களை எல்லாம் என்னை கண்டால் மட்டுமே வரங்களை தருவேன் என்று சொல்வது யார் அவன்? இந்த சிவ. உனக்கு அவ்வளவு அகங்காரமா? என்ன சொல்றா? உலகத்திற்கு படியிறக்கக்கூடிய பரம கடவுள் நான். உண்மை. நன்றாய் சட்டிக்குள். உன்னுடைய இடவாக்கத்திலே இருந்த சக்தி உமா பார்வதியானவன் இந்த பண்டார பொட்டுக்குள் அடக்குமா? பொச்சு 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 இல்லைங்க, பொட்டு. பண்டார பொட்டுக்குள்ள அடக்க செஞ்சிருக்கிறேன் சொல்கிறாய். ஆமாடா, நான் வாக்கிய வரமதி தட்டு தள்ளாடி தள்ளாடி படத்தை கிளம்பனாக வந்து வரம் கேட்க வந்தது ஐயா. இப்பொழுது தெரிகிறதா? என் மனைவி உமையவளிடம் வரத்தை பெற்று திருமச்சங்கடியாக்கி பண்டரப்பட்டி வைத்து அடித்து விட்டாயா? மட்டும் சும்மா சண்டாளி பஞ்சகம் செய்து விட்டாயே, பஞ்சகம் செய்து விட்டாயே. தீட்டிய மரத்திலே பதம் பார்த்து விட்டாயே. முன்னுடனே யாரா தீட்டிய மரத்தை நீரே பதம் பார்த்து விட்டாயே. கூட்டத்தில் இறக்கமல நெஞ்சப்படுத்த விட்டாயே. மதி கட்டாயே. தீட்டிய மரங்களிலே பதமாக்கிறேனாமா? வரத்தை கேட்க போன இடத்தில் வரத்தை கேட்டு என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்திருந்தா பரவாயில்ல. மகன படியா கேட்கிற அந்த கஞ்சார் வளைக்காது சூழ்ச்சிக்காரர்கள் அவர்களா இல்ல நேர்மையானவர்கள் நாங்களா? என் மனைவி உட்கர காலியாக மாறியதற்கு காரணம் என்ன? நீதான் நீ செய்த ஆராதனைகள் பூஜைகள் எண்ணற்ற வேள்விகள் செய்து என் மனைவி உமையவள் பார்வதி சார்ந்த குணம் கொண்டவளை உக்கரமாக மாற்றியவனே நீதானே. பெற்றோமா என்று வந்தவளை விட்டு வராதவளை விட்டு சென்று போகாம நீ வாழ்வதற்கு வழி தேடாம தேவர்களை வரத்தை விட்டு விட்டு தேவர்களை துஷ்காரம் செய்கிறாயே. மதி கட்ட உடனே போய்வடைங்கிறது என் நெற்றி கண்ணை சொன்னால் சொப்பத்தில் சாப்பிடாகிறது. உலகத்திலே நானே உலகில் வல்லவன். எவனும் இல்ல. என்ன வெள்ள எவன்டா? ஆணவ திண்டாட்டம் போடாதே. இப்படி ஆணவ திண்டாட்டம் போட்டாலும் ஒரு நாளுக்கு இல்லாமட்டா ஒரு நாள் உனக்கு கடுமை ஏற்படுவது பேசுற வாய்க்காடு சுத்ரா. ஓம் நம சிவாய நமக. ஆட்டி படிக்கின்றான். உன் கரங்கள் அந்த மந்திரக்கோள் உமையவள் வைத்திருந்தது தானே? சுக்குமா அந்தடி இன்னொன்னு பாக்கலையே. இந்த தம்பி நடராஜ் எடுத்தாடுறான். யார் புறம்? யார் புறம்? நான் அவர் ஊபுரம். அவருபுரம் சரி, வரத்து வந்தாய், வரத்தை வெட்டாய். இவன் படி அளந்து நாம சோறு தின்னு போலைக்கணுமா? இந்த கேன புண்டை பார்வதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். சரஸ்வதி இவரெல்லாம் பிடிச்சிட்டோம். ஆமா, இன்னும் இருப்பது ஒரே ஒருத்தர் இருக்கிறான். ஒருத்தன் யாராமே இவனை மென்னு பிடிக்கணும். இருக்கட்டும். யாவற்று பேர்களை பிடித்திருந்தாலும் இப்ப நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 5 ரணமோடி இருக்குது. 5 ரணமோடி எப்படி? 5 ரணமோடி. ரணமோடி. ஆமா, இந்த 5 ரணமோடியும் நீங்க வைக்கணும். வைக்கிறோம். ஆமா, இந்த 5 ரணமோடி யார் எடுக்கிறாங்களோ ஆண்டி முதல் அரசன் வரை. எப்படி? ஆண்டி முதல் அரசன் வரை, கோட்டி முதல் தொண்டைமான் வரை. தொண்டைமான் வரை ஏவற்ற பேர்களும் இந்த ரணமோடி எடுக்கலாம். ஆமா, அப்படி எடுக்கிறவங்களுக்கு அப்படி எடுத்துட்டு அவங்க தேவர்கள் யாவற்ற பேர்களும் சிறைவிட்டு நான் அவர்களுக்கு அடிமை. ஆமா ஆமா, ஒருவேளை இந்த ரணமோடி யாருமே எடுக்கலன்னா இந்த ரணமோடு யாரு எடுக்கலன்னா அவங்க எனக்கு அடிமை. அதனால அதனால
ரணமோடி 5 மிங்கி வைக்கிறேன். வைக்கிறோம். மேலே பட்டயத்தின் நிர்வாகத்தை எழுதி வைங்க. பட்டையை எழுதுறோம். யாரு வராங்கன்னு பாக்குறேன்.